Good morning students. இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் natures of roots of a quadratic equations. So நாச நம்ம பார்த்தது என்னன்னா ஜெனரலா क्वेश्चनல quadratic equation ஃபார்ம் பண்ணனும் இல்ல quadratic expression ஃபார்ம் பண்ணனும் क्वेश्चनல கேட்டாதான். So last time பாருங்க the sum of the root quadratic equation இந்த வேர்ட் வந்தா மட்டும் தான் sum of the root product of the root. அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணனும்னா இந்த ஆல்பா பீட்டா யூஸ் பண்ணனும். இந்த क्वेश्चनல பாருங்க quadratic equation இருக்கும் ஆனா இம்பார்ட்டன்ட் வேணும்னா nature of the roots. So nature of the roots னு கேட்டாலே இந்த மெத்தட்ல தான் இந்த ப்ராப்ளம்ஸ் போட போறோம். So nature of the method, nature of the roots இந்த மெத்தட்ல தான் யூஸ் பண்ண போறோம். இந்த வேர்டிங் தான் ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். Value of discriminants del equal to b square minus 4ac. So இந்த del value இதுதான் ஃபார்முலா நமக்கு. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. del equal to b square minus 4ac. So இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. del greater than 0, del equal to 0, del less than 0. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சம்டைம்ஸ் greater than 0 வரும். அதாவது greater than 0 னா 0 விட அதிகமான வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூஸா நமக்கு வரும். 1 2 3 பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க எழுதுறேன். 1 2 3 4 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன எழுதணும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க del equal to 0. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதணும். Next one del less than 0. So less than 0 na 0 விட கம்மி. அப்புறம் நெகட்டிவ் வேல்யூஸ் -1 -2 -3. So நெகட்டிவ் வேல்யூஸ் வந்ததுன்னா நமக்கு என்னது? நோ ரியல் ரூட்ஸ். ஸோ ஆன்சர் வரதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன எழுதணும்? டைப்ஸ் கண்டிப்பாக எழுதணும். இந்த கொஸ்டினில் டைப்ஸ்க்கு மார்க்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் 3.13 டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கொஷினை எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா தானே நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ அப்போ இந்த வேர்டிங் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். del ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் கொஷின் 15x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஆஸ் யூஸ்வல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் இந்த a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு என்னது 15, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 11, கான்ஸ்டன்ட் தான் நமக்கு என்னது சி வேல்யூ. ஃபார்முலா del ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்னெல்லாம் வேல்யூ தேவை? பி வேல்யூ, ஏ வேல்யூ, சி வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் கண்டுபிடிங்க. ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 15, பி வேல்யூ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 11, சி வேல்யூ கான்ஸ்டன்ட் 2. So formula substitution del equal to b square minus 4ac. b value 15 square minus 4 into a value b value 11 square, b value 11 square, 4 into a value 15 and c value 2. So 11 square means 11 into 11. So 11 11s are நமக்கு என்னது 121. 121. So 11 square means 11 into 11 அர்த்தம் 121 minus 4ac நம்பது 4 into a into c. So அதான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into b value 15 into c value 2, 120. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள். 121 மைனஸ் 120 வேல்யூ என்ன வரும்? 1. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ இதில் சிம்பிள் ரொம்ப முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி தான் டைப் வரும். ஸோ டெல்லோட வேல்யூ நமக்கு என்ன வருது பாருங்கள்? +1. ஸோ +1ன்றது நமக்கு எந்த இதில் கேட்டகரியில் வரும் பாருங்கள்? கிரேட்டர் தென் 0. இதுக்குள்ளே தானே ஒரு 1 2 3 4 பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால இதுதான், நெகட்டிவ் நம்பர்ஸ் இது, 0னா இது. ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான் நமக்கு வந்துருக்கு +1. ஸோ பாசிட்டிவ் ஆன்சர் வந்தாலே இதுதான். அப்போ டைப் எழுத வேண்டாம். Real and unequal roots. So next one, x square minus x minus 1 same wise formula del equal to b square minus 4ac. a value x square coefficient 1, b value x coefficient. ஸோ சிம்பிள் கம்பல்சரி எழுதுங்க, நிறைய பேர் அதை விட்டுருங்க. ஸோ இங்கே எதுவுமே இல்லை 1 இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் மைனஸ் இருக்குது -1 அண்ட் சி வேல்யூ கான்ஸ்டன்ட் -1. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். del ஈக்குவல் டு b value -1 the whole square minus 4 into
A value 1, C value minus 1. So minus 1 the whole square means minus 1 into minus 1. Minus into minus plus 1 ones are 1. So 1 minus. So இதுக்குள் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் இருக்குது. எதுவுமே இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். சிம்பிள் இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். 4 into 1 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் 4 தான் வரப்போகுது. இப்போ ஆட் பண்ணால் 5. del value is 5. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பாசிட்டிவ் நம்பர் வந்தாலும் நமக்கு என்ன டைப்பு? ரியல் அண்டு unequal roots. Subdivision 3, root 2 t square minus 3t plus 3 root 2 del equal to b square minus 4ac. A value variable t square coefficient root 2, b value variable t coefficient minus 3, c constant 3 root 2. So substitute a value del equal to b value is minus 3 the whole square minus 4 into a value is root 2 and c value is 3 root 2. Minus 3 the whole square means minus 3 into minus 3. Minus into minus plus 3 3s are 9. So plus 9 minus. So இங்கே எந்த சிம்பிளுமே இல்லை, அப்போ மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 4 நம்ம நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. ஸோ ரூட்ஸ் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஜென்ரலாக இருக்க நம்பர் 4 and 3. 4 3s are 12. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 root 2 இருக்குது, 2 root 2s இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது 1 + 1 2. அதே மாதிரி தான் root 2 twice times இருக்குது. பேஸ் ஒரே மாதிரி இருக்கும்போது பவர் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? root 2 ஸ்கொயராக மாறும். ஸோ அதான் இது போகிறேன். 9 minus 12 into இந்த root 2 into root 2 என்ன ஆகும்? root 2 ஸ்கொயர் ஆகும். ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 9 minus 12. ஸோ இப்போ இது ரெண்டு இப்படி இருக்குது மல்டிபிள். 9 minus 12 2s are 24. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 9 minus 24. 9 minus 24. 15. Biggest number symbol minus. del value is minus 15. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மைனஸில் வந்து நமக்கு டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸில் வந்து ஆன்சர் நோ ரியல் ரூட்ஸ். ஸோ அதுதான் எழுத போகிறேன். நோ ரியல் ரூட்ஸ். சப்டிவிஷன் 6 7 8 ஹோம்ஒர்க் போடுங்க. சேம் மாடல் தான். சப்டிவிஷன் 4 9y square minus 6 root 2y plus 2 equal to 0. Same formula. Del equal to b square minus 4ac. So therefore a value y square coefficient 9, b value y coefficient minus 6 root 2 and c equal to constant 2. Substitute பண்ணுங்க. Del equal to b value is minus 6 root 2 whole square minus 4 into a value is 9 and c value is 2. Minus 6 root 2 the whole square means minus 6 root 2 into minus 6 root 2. So minus into minus plus 6 6 are 36. root 2 into root 2 base ஒரே மாதிரி இருந்தால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பவரில் வந்துடும் சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்? நமக்கு ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 36 into 2 மல்டிபிள் ஆகும். ஸோ 36 into 2 6 2s are 12 பேலன்ஸ் 1 3 2s are 6 6 plus 1 7 72. ஸோ அப்போ இந்த பிளேஸில் என்ன வரும்? 72 மைனஸ் 9 4s are 36. 36 minus 2 72. So 72 minus 72 0. del equal to 0. So del 0 னா நமக்கு என்ன டைப் கொடுத்துருந்தாங்க? ரியல் and equal roots. Last subdivision 5 9a square b square x square. ஸோ இந்த இடத்துல x square x இங்கே எக்ஸே இல்லாமல் இருக்குது. அப்போது இதுதான் நமக்கு என்னதுன்னா எக்ஸுன்றது தான் இங்கே என்னது நமக்கு வேரியபிள்.
இந்த இடத்துல ஏ பி இதெல்லாம் கூட இருக்குது, அதே நம்ம வேரியபிளாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் தான், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு, அதோட லாஸ்ட்டாக எக்ஸே இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஏபிசி ஷஃபிள்டாக எல்லாத்துலேயுமே வருது. நமக்கு ஆர்டர் எப்படி இருக்கும் குவாட்ராடிக் ஈக்குவேஷனில்? இது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஏ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். அப்போ ஆர்டர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு, அந்த வேல்யூ அந்த வேரியபிள் இல்லாமல் இருக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஏ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாகவே எழுதுங்க 9a ஸ்கொயர் b ஸ்கொயர். b வேல்யூ மைனஸ் 24a b c d. c வேல்யூ கான்ஸ்டன்ட் 16c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஸோ இந்த கொஷனில் எக்ஸாவா ஏ நாட் ஈக்குவல் டு 0 பி நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா ஏ கண்டிப்பாக 0 கிடையாது, பியும் கண்டிப்பாக என்னவாக இருக்காது, 0வாக இருக்காது. ஸோ அதனால் வேல்யூஸ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபார்முலாவில். டெல் ஈக்குவல் டு பி வேல்யூ மைனஸ் 24a b c d ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வேல்யூ 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்ட்டு c வேல்யூ 16c square d square. So first one minus 24 abcd the whole square. So 2 times அதே நம்பரே வரும். அப்போ நமக்கு என்ன ஆகும், minus 24 abcd into minus 24 abcd ன்னு வரும். அப்போ minus into minus என்ன ஆகும், plus ஆகும். 24 into 24 576 வரும். a into a square, b into b b square, c into c c square, d into d d square. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 576 a square b square c square d square மைனஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா a into 4 into a into c. ஸோ கான்ஸ்டன்ட்டை முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 9 into 16, 4 9s நமக்கு என்னது 36. So 36 into 16 576. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ இது ஒன்று தான் இருக்குது பக்கத்தில், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் தான். பி ஸ்கொயர் இது ஒன்று தான் இருக்குது, பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர், இங்கே ஒரு சி ஸ்கொயர் தான் இருக்குது. டி ஸ்கொயரும் அதே மாதிரி இங்கே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ 2 டேர்ம்ஸுமே எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. 576 மைனஸ் 576 வேரியபிள்ஸ் 0. del equal to 0. அப்போ என்ன டைப் வரும், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.